18 தர்பார். வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். நாடாளுமன்றத்தில் குளிர்கால கூட்டத்தொடர்னு சொன்னாங்க. ஆனா வெப்பம் தக 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 தகன்னு எரியுது. திருச்சி சிவா ஐயா பயராய் வராரு. அந்த நேரத்தில் ஏதோ ஒரு பேச்சு வாக்கில் தீரன் சின்னமலையா பத்தி பேச்சு வரும்போது சட்டக்குன்னு எல் முருக எதிர்த்து, ஐயா இவர் பொய்யா சொல்றாரு நம்பாதியே அப்படின்னு அப்படியே கூக்குறார். தீரன் சின்னமலை நீங்கள் அறிவீர்கள், நான் அறிவேன், தமிழ்நாடு அறியும், டெல்லி அறியுமா, பாட்னா அறியுமா, அலகாபாத் அறியுமா, அறிய வேண்டும். அந்த தீரன் சின்னமலை சிறையில் இருந்த போது அவனுக்கு செருப்பு தைத்து கொடுத்த பொல்லான் என்பவன். சென்ட்ரல்ல 20 வருஷம் ஆட்சியில் இருந்தது யார்? திமுக ஆட்சியில் இருந்தது, காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது. நீங்க அவங்க கூட கூட்டணியில் இருக்கிறீங்க. அப்ப யார் பண்ணிருக்கணும்? நீங்க கொண்டு வந்திருக்கணும். இங்க வந்து இந்தியா முழுவதும் கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? உங்களுக்கு இருந்தது. பொறுப்பை வந்து பட்டி கழிச்சதீங்க. தப்பு தப்பா பேசுறாருங்கிறாரு. என்னங்க நியாயம்? நான் என்ன தப்பு தப்பா பேசுறேன்? தம்பி உட்காருங்க. ஐயா அமைச்சர் உட்காருங்க. QR கோடுக்கு 2 பேருன்னு சொன்னாங்க. பாண்டிச்சேரிக்கு வர்றவங்க பார்த்து வாங்கன்னாங்க. விஜய் மீட்டிங்கு ஒரு ஆளு பார்த்து மட்டும் இல்லைங்க, ரொம்ப பாதுகாப்பா வாரன்னு சொல்லி துப்பாக்கியோட வந்திருக்காரு. விஜய்க்கெல்லாம் அல்லு கலண்டு வச்சுனா பார்த்துக்கோங்க. எங்க அண்ணன் பேச்ச நாங்க கேட்கலனா எப்படி? அங்க இருக்கிற தம்பிமாரெல்லாம் செவரேறி குதிச்சு உள்ள போறதுக்கு ட்ரை பண்ண அங்க இருந்த ஒரு காவல்துறை அதிகாரி, ஏண்டா கரூர்ல நடந்த மாதிரி இங்கேயும் பண்ணி விட்டு எங்க தூக்கத்தை கெடுக்க போறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. ஓடியா விட்டாங்க. விஜய் அண்ணாச்சிக்கு எப்பயுமே நெஞ்சில குடி இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஹாட் டாபிக்கா இருக்கும் போல் இருக்கு. சடக்குன்னு பஸ் மேல ஏறி என் நெஞ்சில் குடி இருக்கும் நாரு உடனே ஓடு அமேக்காடு ஓடுறாங்க. என் நெஞ்சில் குடி இருக்கும். புதுச்சேரி மக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். வணக்கம் வணக்கம். நான் ஏன் இங்க வந்து நிக்கிறேன் தெரியுமா? நீங்க என் உள்ளங்கையில, அதாவது உங்க உள்ளங்கையில என்னைய தாங்கினீங்கல்ல, நாங்களும் உங்களை தாங்கணும்ல, அதுக்கு தான் இங்க வந்து நிக்கிறேன். தமிழ்நாட்டில் கொஞ்சம் நிக்கிறதுக்கு இடம் இல்ல, பாண்டிச்சேரியில வந்து நிக்கிறேன் அப்படிங்கிற அப்படி நம்ம விஜய் அண்ணாச்சி. தமிழ்நாடு மாதிரியே புதுச்சேரி மக்களும் என்ன கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா என்ன தாங்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அதனால இந்த விஜய் தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் குரல் கொடுப்பான்னு நினைக்காதீங்க. அப்படி பண்ணாத தவறு. புதுச்சேரி மக்களுக்கும் சேர்த்து தான் குரல் கொடுப்பான். அது என்னுடைய கடமையும் கூட. அப்படியே அரசியல்ல லைட்டா உள்ள பூரார். அதாவதுங்க, நாங்க பாண்டிச்சேரிக்கு வந்தோமா, எங்களுக்கு மீட்டிங் போட இடம் வேணும்னு கேட்டோமா, நம்ம முதலமைச்சர் ரங்கசாமியே சடக்குன்னு கொடுத்துட்டார்ல. ஆனா தமிழ்நாட்டில் கொடுக்க மாட்டேங்காங்க. நம்ம விவேக் சொல்லுவார், அவங்க தண்ணி தரவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் அண்ணாச்சி வசனப்படுதார். வேற ஒரு அரசியல் கட்சி நடத்துற நிகழ்ச்சியாகவே இருந்தாலும் அந்த நிகழ்ச்சிக்கு தன்னெழுச்சியா வர நம்ம மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து பாரபட்சமே காட்டாம இந்த கவர்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த புதுச்சேரி கவர்மெண்ட்டுக்கும் நம்ம புதுச்சேரி சிஎம் சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அப்படியே விஜய் அண்ணாச்சி டப்புன்னு பேப்பரே எடுக்காம நான் பேசுவேன்டா அப்படின்ற மாதிரி புள்ளி விவரத்தை எடுத்து புட்டு 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 வச்சார். ஒருத்தர் ஊழல் பண்ணாரு, அவர் அப்படியே நீக்கி விட்டாங்க, அப்புறம் சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது கீழே இருந்து ஒரு தம்பிக்கு ஆர்வம் பீரிட, அப்படியெல்லாம் ஒன்று நீக்கலையே, நீங்க பொய்யா சொல்றீங்க அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டு விட்டா சடக்குன்னு சைலண்ட் ஆயிருச்சு. இங்க ஒரு அமைச்சரை ஊழல் குற்றச்சாட்டுல பதவி விட்டு நீக்கப்பட்டு அந்த இடத்துக்கு இன்னொருத்தரை நியமிச்சு 200 நாள் ஆச்சு. இன்னும் அவருக்கு ஒரு இலாக்காவே தரல. இந்த செயல்
சிறுபான்மை மக்களை அவமானப்படுத்துறதுன்னு அந்த மக்களே சொல்றாங்க. பாண்டிச்சேரியில ரேஷன் கடை இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே கூட இருந்தவங்களுக்கு இல்ல நமக்குமே பக்குன்னு ஆகி போச்சு. என்னது ரேஷன் கடை இல்லையா, இது வரைக்கும் நமக்கு தெரியாம போச்சே விஜய் என்னாச்சுன்னு அவர் பக்கம் நம்ம பாயிரம். இப்போ இந்திய அளவில் ரேஷன் கடைகளே இல்லாத மாநிலம் புதுச்சேரி தான். ஏழை எளிய மக்களுக்கு வாழ்வாதாரமே ரேஷன் கடைகள் தான். மற்ற மாநிலங்கள்ல இருக்கிற மாதிரி இங்கேயும் அரிசி, சர்க்கரை, பருப்பு, கோதுமை, எண்ணெய்னு அனைத்து பொருட்களும் வழங்கும் முறை சீராக்கப்பட வேண்டும். புள்ளி விவரத்தை எடுத்து நம்ம விஜய் அண்ணாச்சிக்கு கையில கொடுத்துருக்காங்க. 1974 நம்ம அதிமுக கூட்டணி பாண்டிச்சேரியில் ஜெயிச்சு அப்படியே தமிழ்நாட்டில் வந்து அப்படியே கோல வச்சுச்சுல்ல, அதே மாதிரி நாங்களும் ஸ்டட்டியா நிப்போம் அப்படின்னு சொல்றார். 1977ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்சாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே 1974லயே இங்க புதுச்சேரியில அவங்களோட ஆட்சி அமைஞ்சது. அதனாலதான் அப்பவே சொன்னாங்க, நமக்காக வந்தவர் எம்ஜிஆர், அவரை தமிழ்நாட்டில் மிஸ் பண்ணிடாதீங்கன்னு நமக்கு அலர்ட் பண்ணதே புதுச்சேரி தான். ஐயா, யார நம்பினாலும் நம்பாதீங்க, ஆனா திமுக காரர்களை மட்டும் நீங்க நம்பாதீங்க அப்படின்னு விஜய் சொல்றாரு. இதை நீங்க தமிழ்நாட்டில் தானே சொல்லணும், பாண்டிச்சேரியில ஏன் சொன்னா பாண்டிச்சேரியில திமுக இருக்குல்ல அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போடுறார். புதுச்சேரி மக்களுக்கு ஒன்னே ஒன்று தான் சொல்லணும், இந்த திமுகவை நம்பாதீங்க. அவங்களுக்கு உங்களை நம்ப வச்சு ஏமாத்துறது தான் அவங்க வேலையே. இந்த திமுகவை நம்பாதீங்க. நம்ம முதுபெரும் அரசியல் ஐயா வைகோ ஐயா வந்தாங்க. தம்பி, உன்னுடைய குட்டுநாட்டெல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும். 40 பேர் அனாமதா கிடக்கும் போது பிளேட்டை பிடிச்சி சர்ன்னு வீட்டுக்குள்ள வந்து கேட்ட புட்டின ஆள் தானே நீங்க. இப்ப பாண்டிச்சேரியில் நின்றுக்கிட்டு அப்படியே பக்கம் பக்கமா அளந்து விடுறியா அப்படின்னு கேட்கார். சினிமா டயலாக் விட்டு முதல்ல வெளியே வரணும். அவர் பேசுறதே சினிமா டயலாக்ல பேசுற மாதிரி தான் பேசுறாரு. 41 உயிர்கள் கொடூரமாக பலியான போது பதறி துடிக்காமல் அந்த ஒரு நாள் திருச்சியிலே தங்கியிருந்து மறுநாள் அந்த உயிரற்ற சடலங்களுக்கு மலர்வணக்கம் செய்துவிட்டு அந்த குடும்பத்தினருக்கு அனுதாபமும் இரங்கலும் தெரிவிக்க வேண்டிய பொறுப்பு அவருக்குத்தான் இருக்கிறது. அடுகளவு பொறுப்புணர்ச்சி கூட இல்லாமல் அவர் இரவோடு இரவாக சென்னை பட்டினத்துக்கு சென்றதும் 40 நாட்கள் கழிய போகிற நேரத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை தான் இருக்கிற இடத்துக்கு வரவழைத்து துக்கம் கேட்பதும் இதுவரை எந்த சாதாரண மனிதன் முதல் தலைவராகட்டும், யாராக இருக்கட்டும், சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், துக்கம் கேட்கறதுனா அந்த வீட்டில் போய் தான் துக்கம் கேட்கணும். அப்படியே நம்ம இளங்கோ ஐயா எப்படா வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தார். தடக்குன்னு சொன்னாரு, பகல்ல வரன்னு சொல்லிவிட்டு ராத்திரி 7:30 மணிக்கு வந்து 7:30 இழுத்து விட்டு நீ வாடகை சடக்குன்னு இப்ப பாண்டிச்சேரியில் நின்றுக்கிட்டு பக்கம் பக்கமா பேசுறீங்களாக்க அப்படின்னு கேட்காரு. பதில் வரும். கரூரில் அனுமதி வழங்கித்தானே நடத்தினார். காவல்துறையினர் ஆயிரக்கணக்கானோர் அங்கே நின்று பாதுகாப்பு வழங்கினார் அல்லவா. ஆனால் தன்னுடைய பேச்சை கேட்க வந்த 12 மணிக்கு அங்கே பேசுவதாக சொல்லிவிட்டு தன்னுடைய பேச்சை கேட்க வந்த மக்கள் 8 மணியில் இருந்து கூடுகிறார்கள். அவருடைய ரசிகர்கள் 12 மணிக்கு வராமல் 7:30 மணி வரை அவர்களை அந்த உச்சி வெயிலிலே குடிக்க தண்ணீரின்றி உணவின்றி காத்திருக்க செய்து அவர்களிலே பலர் மயக்கமடைந்து மரணிக்க செய்ததற்கு காரணம் விஜய் ஏன் அந்த 7:30 மணி நேரம் காலதாமதமாக வந்தார் என்பதற்கு இதுவரை எந்த காரணமும் சொல்லவில்லை. அப்படியே ஒரு அண்ணாச்சி பயங்கரமா பெருமிதப்படுறாரு. எங்கனையும் ஃபாலோ பண்றீங்களா, சந்தோஷமையான நம்ம சீமானன் சொல்றாரு. நான் தான் மாகே ஏனம் வேணாம், மாநில உரிமை வேணும்னு முழக்கத்தை முன் வச்ச ஆளு நான் தான் முதல்ல. அதுக்கப்புறம் தான் எங்கள் ஐயா ரங்கசாமி போய் மனு கொடுத்தாரு. அப்போ கூட கேட்டேன், நீங்கள் இத்தனை ஆண்டு காலம் காங்கிரஸில் இருந்தீங்க, உங்கள் கட்சி ஆட்சியில் இருந்தது, நீங்களே பல முறை முதலமைச்சராக இருந்தீங்க, அப்போ கொடுத்து அந்த கோரிக்கையை நிறைவேற்றிக்க கூடாதான்னு கேட்டேன். இப்போ அந்த நான் முன் வச்ச கோரிக்கை வலுப்பெறுவதில் எனக்கு மகிழ்ச்சி. அது தம்பி விஜய் அதே கருத்தை வலியுறுத்தி பேசுவதில் எனக்கு மகிழ்ச்சி. அப்படியே நம்ம தமிழிசையக்கா கொஞ்ச நாள் அப்படியே ரெஸ்ட்ல இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். வந்தாங்க, தம்பி பாண்டிச்சேரியில் போய் பேசுறது அப்படி இப்படி அதெல்லாம் ஓகே, ரொம்ப சூப்பர் சந்தோஷமா இருக்கு. ஆனா அங்க ரங்கசாமி என்னாச்சு மட்டும் ஆட்சி நடத்தல, பாஜகவும் சேர்ந்து தான் நடத்துது. அப்ப நீங்க சேர்ந்து அப்படியே லைட்டா டச் பண்ணி விட்டீங்கன்னா அக்கா மனசு குளிந்துரும்ல அப்படிங்காக.
புதுச்சேரி எல்லா விதத்திலும் வளர்ச்சி அடைந்த புதுச்சேரியாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதனால தம்பி விஜய் அவர்கள் ஏதோ மத்திய அரசையும் புதுச்சேரி அரசையும் மாறுபடுத்தி பார்க்காமல் அங்கே உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி தான் இங்கேயும் ஆட்சி செய்கிறது. அதனால் ஒரு சிறப்பான ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதையும் சொல்லி சடக்குன்னு நயினார் அண்ணாச்சிட்ட போய், அண்ணாச்சி பாண்டிச்சேரியில் விஜய் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காப்ல, மத்திய அரசை போட்டு மல்லாக்க போடுறாப்லையே அப்படின்னு கேட்டா, இங்க இருக்க தம்பி அவர் பேசட்டும், முதல்ல கவுன்சிலரா ஜெயிக்கட்டும், அதுக்கப்புறம் மற்ற விஷயத்துக்குள்ள வரட்டும், அப்புறம் நீங்க என்கிட்ட கேளுங்க, நான் பதில் சொல்றேன். இப்ப எல்லாம் தம்பிக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது, எனக்கு 1335 வேலை இருக்குங்க. பயிர்களுக்கு காப்பீட்டு திட்டம், இன்னைக்கு யூரியா உர விலை மானியம், ஒரு மூளைக்கு 1000 ரூபாய்க்கு மேல இன்னைக்கு மானியம் கொடுத்து மத்திய அரசு வாங்கி மாநில அரசு கொடுக்குறது. இது நீங்க சொன்ன ஆளுக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாது. ஒரு கவுன்சிலர் கூட நாகல, நேரே முதலமைச்சர் சீட்ல போய் உட்காரணும்னா எப்படி முடியாது? அப்படியே டிடிவி என்னாச்சு, அரசியலின் புன்னகை மன்னன் இல்லையா, வந்தவொடனே டக்குன்னு மைக்கு தூக்கி அவர் முன்னாடி போய் நீட்டின உடனே, அண்ணாச்சி நீங்க இப்ப சமீப காலமா விஜயை புகழ்ந்துகிட்டே இருக்கீங்க, ஒருவேளை நீங்க அங்க போயிடலாம் நினைக்குள்ள சடக்குன்னு அண்ணாமலையோட தோசை அப்படியே போட்டு டீ சாப்பிடுறீங்களா, என்ன விஷயம்னா? இப்போ நண்பர் அண்ணாமலை நேற்று இங்கே இருந்தார், நான் இங்கே வந்து ரொம்ப நாளாக அவரை பார்த்துட்டேன். நேற்று மாலை எனக்கு யதார்த்தமாக ப்ரோக்ராம் இல்லை, அவரும் எங்கேயோ பாலக்காடு போயிட்டு வந்திருந்தாரு, நானே வருகிறேன்னு போய் அவர் சந்தித்தேன், அவ்வளோதான். இது ஒரு நட்பு ரீதியான சந்திப்பு தான். அடுத்து நம்ம தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இருக்கு இல்லையா, அதனுடைய தலைவர் செல்வ பெருந்தக அண்ணாச்சி இருக்காருல, அவர்கிட்ட அண்ணாச்சி நயினார் நாகேந்திர அண்ணாச்சி இப்படி போட்டு காட்டுன்னு காட்டார், மேல அங்கிட்டு காங்கிரஸ் அமித்ஷா ஓட்டு காட்டுறார், இவர் இங்கிட்டு காட்டுறார், என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, அது அவருடைய கனவு. அவருடைய கனவுன்னா எல்லாத்தையும் பிரிச்சு அங்கங்க அனுப்பிட்டு சதி வேலையில் ஈடுபட்டு ஏதாவது பேக்டோர் வழியா கொல்லைப்புற வழியா ஆட்சி பிடிச்சிட முடியுமான்னு கனவு காண்றாங்க. அது ஒருபோதும் நடக்காது. இந்தியா கூட்டணி மீண்டும் எங்கள் அன்னை சோனியா காந்தி பிறந்த நாளை சொல்லுகிறோம். இந்தியா கூட்டணி வலிமையான கூட்டணி. நம்ம அன்புமணி அண்ணாச்சி சரக்குன்னு வந்தாங்க, நாட்டில் 1000 பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, இப்போதைக்கு எங்களுக்கு மாம்பழம் தான் முக்கியம், நானும் இந்த கட்சியை எப்படியோ தூக்கி நட்டமா நிறுத்தி அப்படியே மாம்பழத்தை காய்ச்சி தொங்க விட்டு பறிச்சிடலான்னு பார்க்குறேன், கூட இருக்கிற கைக்கூலி எல்லாம் சேர்ந்து அந்த வேர்ல தண்ணியை ஊத்திருவாங்க, உனக்கு சுடுதண்ணி அப்படின்னு லேச இந்த பக்கமா திருப்புறார். திமுக படுதோல்வி அடைய போகுது, அது உறுதி. ஏன்னா இன்னைக்கு நம்ம கட்சிக்குள்ள குழப்பம், அதுக்கு காரணம் திமுக காரணம். இப்ப கடந்த நம்ம கட்சி தொடங்கி கிட்டத்தட்ட 36 ஆண்டுகள் ஆகிறது, வன்னிய சங்கத்தில் கிட்டத்தட்ட 45 ஆண்டுகள். இந்த 50 ஆண்டுகளாக 60 ஆண்டுகளாக திமுகவுடைய சூழ்ச்சி என்னன்னா, வன்னியர்களையும் பட்டியலின மக்களையும் சேர விடாம பாத்துக்கிறது, சூழ்ச்சி செய்து 2 சமுதாயம் சேரக்கூடாது, சேராம இருந்தா அவங்க வெற்றி பெறுவாங்க. இங்க வந்து ஒரு கொளுத்தி விடுறது, அங்க போய் வேற கொளுத்தி விடுறது, சண்டையை மூட்டி விடுறது, இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க, இப்படி மாத்தி சொல்லி இந்த 2 தமிழ்நாட்டில் உள்ள 2 பெரிய சமுதாயம் சேர விடாம பாத்துக்கிறது யாருன்னா கேடுகட்ட திமுக. அப்படியே இன்னொரு விஷயத்தை மனசுல இருந்து பிராண்டி எடுத்து போடுறாரு. ஐயா, நானும் எங்க அப்பாவும் எப்படி ஒத்துமையா ஒன்னா இருந்தோம், ஒரு தந்தையும் மகனுக்கும் இடையில குறுக்க கோடை போட்டு 2ஆ பிரிச்சு விட்டாரு ஜிகே படி, அவரெல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு 36 வருஷம் கழிச்சு கேட்காரு இந்த கேள்வியை. ஸ்டாம்ப் சைட்ல போட்டாங்க ஐயா, அவர் படத்தை இவ்வளவு பெருசா போட்டாங்க ஐயா. உடனே ஐயா என்ன பண்ண, ஒரு சர்க்குலர், ஜிகே மணி படம் தமிழ்நாடு ஃபுல்லா வரணும். இதுதான் அதுக்காக இப்படி ஒரு சூழ்ச்சி பண்ணி அப்பா புள்ள ஒரு உறவை, அப்பா பிள்ளைக்குள்ள இந்த இடைவெளி போட்டு உண்டாக்கி என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறானுங்க. ஐயோ, இந்த விஷயத்தை நம்ம ஆளுங்க அலேக்க தூக்கி பணையோடு கொண்டு போய் ராமதாஸ் முன்னாடி போட்டாங்க. சடக்குன்னு சொல்றாரு, நீ எல்லாம் ஒரு மகனாயா, ஏயா உன்னைய பத்தி எனக்கு தெரியாது, என்னைய வச்சு நீ என்னென்னலாம் காரியம் பண்ணி விட்ட, என் கையெழுத்தே கடைசியில் போலியா போட்டு விட்டிய, நீ வேணா தனிக்க ஆரம்பிச்சுக்கிற வேண்டியதானே, இது நான் ஆரம்பிச்சது தானே அப்படின்னு கேட்கார். பதில் வரும். ரீசன் அண்ட் டெவலப்மெண்ட் பார்ட்டி நான் நடத்த போறேன், இதெல்லாம் வாங்க ரீசன் அண்ட் டெவலப்மெண்ட் பார்ட்டி ட்ரெயினில் மாலை வச்சு கழுத்தில் கொடுத்தோம். ரீசன் அண்ட் டெவலப்மெண்ட் பார்ட்டி எதாவது பண்ணி கொடுத்தோம், ஆசை இருக்குது அதை பண்ணி கொடுத்தோம். என்னை பற்றி பேசுவதற்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது, தெளிவாக சொல்லிட்டு ரெடியாக
உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, அந்த அம்மையார் சொன்ன தீர்ப்பு, இந்திய அரசு சொன்ன தீர்ப்பு மிக தெளிவாக இருக்கு. அதனால சொல்றேன், எவ்வளவு நிமிஷம் ஆரம்பிச்சிடும். ஆமா, நீ எப்படி வேணாலும் நடந்துக்கலாம். என் பேரை போடக்கூடாது, என் போட்டோவும் போடக்கூடாது. உங்க மூலமா உறுதியா சொல்றேன், அதை செய்யக்கூடாது. உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. அதனால கூட இருந்தாங்க, இதை நீங்க தெளிவா மக்களுக்கு கொண்டு செல்லுங்க. அடுத்து நாம நேரா உசாருக்குள்ள போறோம். அதாவதுங்க, இப்பெல்லாம் நம்ம ஊர்லலாம் திருமணங்கள் ரொம்ப படோபகமாக ஆகிப்போச்சு. பெரிய மண்டபம், அப்புறம் சட்ட மேளம், அந்த மேளம், இந்த மேளம்னு இந்த பெருமைக்கு மாவிடிச்சு அழிஞ்சு போகிறது இங்கே ஆகிப்போச்சு. ஆனால் இன்னும் இந்த ஜம்மு காஷ்மீர் மாதிரியான இந்த குக்கிராமங்கள் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் அப்படி ஒரு சின்னதை எளிமையாக அவங்க நடக்கக்கூட மாட்டாங்க. அந்த மேலே ஏறி இப்படி குத்த வச்சுக்கிட்டே உட்காந்து வேடிக்கை வைப்பாங்க. அப்படி ஒரு 40 பேர் ஒரு கல்யாணத்தில் ஒரு இடத்துல குத்த வச்சுருக்காங்க. பொசக்குன்னு கீழே இறங்கி அடிபட்டு போச்சு. கல்யாண வீட்டில் சாப்பிடலாம்னு நினச்சிருப்பாங்க போட்டிருக்கு. இப்போ பூரா ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. அதனால அந்த பக்கம் இருக்கவங்க பார்த்து பதனமா இருங்க. நம்ம ஆளுகிட்ட இருக்கிற மன தைரியம் இருக்கு பாருங்க, அது வேற யாருக்கிட்டே வராது. யோ, இந்த பக்கம் டேங்க் இருக்கு, அடிக்கும் போது மேலே விழுந்துரும், பார்த்து போ அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. டேங்க் அங்க இருக்குடா, நீங்க தட்டுறா, அது வாட்டுக்கு கீழே விழுவுடா அப்படின்னு சொல்லி ஒருத்தன் அடிக்க, நல்ல வேலை டேங்க் விழுக, இவன் தப்பிச்சு ஓட மயிரிலையில தப்பிச்சிருக்காங்க. அப்படித்தான் இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் எடுக்கப்படாது. ராஜஸ்தானு, மாப்பி, ஊப்பிலாம் கடைக்கு போய் காசு கொடுத்து பொருள் வாங்குறதே இல்லை போல் இருக்கு. ஒரு 5 பேர் குண்ட அக்காமார் கும்பல் ஒரு கடைக்கு போயிருக்கு. அப்படியே துணிமணியெல்லாம் எடுத்துட்டு சரன்னு வந்திருக்காங்க. கடை ஓனர் என்ன இவங்க எது எடுக்காம போறாங்களேன்னு வருத்தத்தில் இருந்திருக்காரு. ஆனா இவங்க எடுத்திருக்காங்க. எப்படி எடுத்திருக்காங்கன்றதை மட்டும் பாருங்க. அப்படியே மாப்பிக்கு வந்தோம். ஒரு வண்டி அப்படியே நிக்குது. அப்படியே வண்டி அப்படி இப்படி திருப்பி பார்த்தாரு. சரி, வண்டிக்கு ஓனரா இருப்பார் போல் இருக்கு, சாவி கிவி தொலைச்சு விட்டார் போலுக்குன்னு சொல்லி பார்த்தா, கடைசியில பார்த்தா இன்னொருத்த அழுதுட்டு ஓடியாரான். என்னன்னா வண்டியை தூக்கிட்டு போனது திருடனா. வண்டி ஓனரா அழுதுகிட்டு இருக்கான். வண்டியை நல்லா பூட்டு போட்டு பூட்டுக்க. கூடி இருந்த மக்களை பூரா கூப்பிட்டு, இங்கே வாங்க, கரூருக்கு அப்புறம் அப்படியே தட்டி தவறி ஒரு ரூமுக்குள்ளே மீட்டிங் போட்டார் காஞ்சிபுரத்தில். அப்புறம் திறந்த வெளியில் இப்போ பாண்டிச்சேரியே போட்டிருக்காரு. எப்படி அண்ணாச்சி முன்னைக்கு இப்போ சேரி இருக்காரா, பேச்சில் அப்படியே இதாகுதா, எப்படி உங்கள் ஐடியான்னு கேட்டால் பழையபடி மக்கள் மழை பதில் சொல்கிறாங்கல்ல. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அவருடைய பேச்சு மாறி தான் இருக்குது. ஏன்னா ஒரு 41 பேர் உயிரிழந்ததுக்கப்புறம் அவரை வெளியே வச்சு ஒரு ஃபஸ்ட் டைம் போடுற 71 நாள் கழிச்சு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம் போடுற ஒரு கூட்டம்னு சொல்லலாம். எந்த மாற்றமும் இல்லை. அவருக்கு அரசியலே தெரியல. இந்த 41 பேர் இறந்ததுக்கு இந்த ஆள் கண்ணீர் விட்டு கதறணும். ஆனால் இந்த ஆள் பண்ணுறது போகிறாமே அரசியல் தான். மாற்றம் ஒன்றும் இல்லை, தடுமாற்றம் தான். பேச்சுலேருந்து மட்டும் இல்லாமல் அவரோட பாதுகாப்பு, அது போக இந்த டோக்கன் முறையில் உள்ளது, அந்த மாதிரி கொஞ்சம் இது பண்ணியிருக்காங்க. மாற்றம் புதுசாகவும் தெரியல. தளபதி 2026 ஆட்சி அமைக்கும் போது நீங்கள் எல்லாரும் கண்கூடாக பார்ப்பீங்க. நானும் விஜய் ரசிகர் தான். விஜய் ரசிகர், தீவிரமான விஜய் ரசிகர். முதல் ஷோவில் போயிட்டு உட்காந்து பார்த்தவன் தான், அது வேற. ஆனால் அவர் இவ்வளோ நல்லது செய்யணும்னு வராரு, மக்களுக்காக நல்லது செய்யணும்னு வராரு.
இது வரைக்கும் நீங்க என்ன செஞ்சீங்க? என்ன ஆட்சி நடக்கிறது என்று கூட தெரியாமல் புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற கூட்டத்தில் விஜய் அவர்கள் திமுக பற்றி மட்டுமே தொடர்ந்து விமர்சனம் செய்து வருகிறார். ஒரு அரசியல் கட்சி தலைவருங்கிறது அங்கே உள்ளே போய் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்றத தெரிஞ்சு பேசணும். இவர் துண்டுச்சீட்டு பார்த்து பேசுகிற தலைவர்களில் இவரும் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸ்டாலினை பற்றி பேசினா மட்டும்தான் மக்கள் கவனிக்க போகிறாங்க. அவரை வேற எதை பற்றி பேசினாலும் அவரை கவனிக்க போகிறது இல்லை. அதே நேரம் அவர்கிட்ட எந்த திட்டமும் கிடையாது. இவரோட நோக்கம் என்னென்னா திமுகவை குறை சொல்லிகிட்டே இருக்கணும். அது எந்த இடத்துல சொல்லணுன்றத கூட விவசாயம் இல்லாமல் போகிற இடத்துல எல்லாம் போய் சொல்லி இருக்கிறதா இவருடைய வேடிக்கையான விஷயமா இருக்குது. இவர் வந்து மக்களை கவர பார்க்குறாரா இல்லை மக்களுக்கு மூளை இல்லாத மாதிரி அவர் நினைக்கிறாருன்னு தெரியல. இது அரசியல்வாதி என்ன காமிக்கணுமோ அதை மட்டும் காமிக்க சொல்லுங்க. அளவுக்கு ஆட்சிக்கு வந்தால் பாண்டிச்சேரியில் உள்ளாவே வந்து ரேஷன் கடையெல்லாம் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை இந்த 2 வருஷமாக இது கோமாவில் இருந்தாரா என்னன்னு தெரியல. 2024 வந்து ரேஷன் கடையெல்லாம் ஓப்பன் பண்ணியாச்சு. அரசியல் தெரியாம பேசுகிறேன். உலகத்துக்குள்ள அட்டகாசமா அப்படியே போறான், நைஜீரியாவுக்கு போறான். இப்ப கிறிஸ்துமஸ் வந்துருச்சுல்ல, எங்க பார்த்தாலும் ஸ்டாரு தான், பலூன் தான், பந்து தான், லைட்டு தான், போங்க. அப்படியே நைஜீரியாவில் கலகலகலகலன்னு களை கட்டுது. முடிஞ்சா நைஜீரியாவுக்கு போங்க, இல்லைன்னா தர்பார்ல பாருங்க. இந்த ஏதென்ஸ் நகர்னு ஒரு நகர் இருக்கு இல்லையா, அங்கே இந்த தீயணைப்பு படை வீரர்கள்லாம் ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. சாண்டா கிளாஸ் தாத்தா ட்ரெஸ் இருக்குல்ல, அதெல்லாம் போட்டு மேலே மாடியில் ஏறி அங்கேருந்து புள்ளக்காடுகளுக்கு சாக்லேட்டு, பலூன், அது இதுன்னு பரிசு பொருளாக கொடுத்து, உண்மையிலே சாண்டா கிளாஸ் மானத்தில் இருந்து தான் மான் வண்டியில் வருவாருன்னு நம்ம படிச்சிருக்கோம்ல, அதை நிறைவேற்றுற மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த இடம் என்னென்னா ஒரு மருத்துவமனை. அது இந்த ரொம்ப குழந்தைகளும் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் இருக்கும்ல, அந்த மருத்துவமனை. பிள்ளைக்காடு சந்தோஷம் ஆயிடுச்சுல, அதான நமக்கு வேணும். அடுத்த நேரம் அர்ஜென்டினாவுக்கு போகிறான். இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஏதாவது ஒரு சாதனை பண்ணணும்னு சொல்லிவிட்டு இந்த கோல்டன் ரெட்ரீவர் நாய் இருக்குல்ல, அது ஒரு 2000-2500 நாயை மொத்தமாக கூட்டு போய் அதை அப்படியே ஒன்று போல கிடு நடக்க விட்டு அதை பூரா எல்லாரும் பார்க்க விட்டு சாதனை பண்ணியிருக்காங்க. இதுவரைக்கும் பார்த்த விஷயங்கள் எல்லாருமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அதையும் ஓரமாக வைங்க, பிடிக்காது ஓரமாக வைங்க, மற்ற விஷயங்களை அப்புறம் பார்த்துக்குருவோம். சரி, ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கிடுங்க. பனி நிறையா போய் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பல பேருக்கு சளி பிடிக்குது, இருமல் வருது. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பண்ண மறந்துடுறீங்க, கையை வச்சு இரும மாட்டேங்கல, சதக்கு நீங்கள் வாட்டுக்கு இருவீங்க, பக்கத்தில் இருக்கிற இதாகி போகுது. அதனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க, சுடு தண்ணியை நல்லா குடிங்க. அடுத்த தரப்பால் ஏகப்பட்ட விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா.